முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Right into the money. And plunged into the out of the Wankhede Stadium. And hello guys, welcome back to the channel. Welcome to ஜோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோடு ஒரு ஐபிஎல் கரியர் மோட்ல மொத்தம் 3 எபிசோட்ல 4 மேட்ச் ஆர்சிபிக்காக விளையாடி 3 மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்து இன்ஜுரி ஆகி வெளியே போய் டீமை விட்டு அடிச்சு துரத்தி இருந்த ஜோசோனை ஆன்டிஸ் ஜோவை எங்க டீமுக்கு ஆடவாங்க, உங்களுக்கு குணம் ஆயிடுச்சுன்னா வாங்க அப்படின்னு சொல்லி ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்மள சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நம்ம சம்பவம் பண்ணோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் 10வது இடத்துல தான் இருக்கு கேம்லயும். நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை 6 மேட்ச் கழிஞ்சாக்க நம்ம ஆட வந்திருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம்லயும் 10வது இடத்துல தான் இருக்கு. ஆனால் நெட் ரன் ரேட்டு ரியலோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஓகே, மேட்சுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நமக்கு மேட்ச் யாரு கூடன்னா எக்கானா ஸ்டேடியத்தில் வச்சு எல்எஸ்ஜி கூட சம்பவம் நடக்க போகுது. நம்ம தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் ஆயிருக்கோம். அப்பதான் நம்மளால பவுலிங் எல்லாம் கரெக்டா ரொட்டேட் பண்ண முடியும். அதனால கேப்டன்சியை நம்ம அக்செப்ட் பண்ணிருக்கோம். ருத்துராஜ் கெய்க்வாட் இடத்துல தான் நம்ம ஆட போறோம். ஓகே, மேட்சுக்குள்ள போலாம் கைஸ். தரமான கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச். ரியல்ல ஜெயிச்சாங்க, ரீல்ல ஜெயிப்போமா பாப்போம். ஓகே, எக்கன்னா ஸ்டேடியத்துல ஃபுல்லா எல்லோ கலர் ஜெர்சி இருக்குன்னு பார்த்தா எல்லோ கலரையும் காணல, நீல கலரையும் காணல, சிவப்பு கலர்ல இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் கண்டு ஒளிச்சோடி இங்கே வந்து ஆடிட்டு இருக்கான்னு பார்க்க ஆர்சிபி ஃபேன்ஸ் மாறு வேஷத்துல எக்கானா ஸ்டேடியத்துல ஊடுருவி வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நம்பிட்டேன். வா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக ஆட போறோம். 6வது மேட்ச்ல களம் இறங்கியும். கேப்டனா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்ட் ஹெட்ஸ் ஸ்பான்சர்ஷிப்ல ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு தோணுது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஹேவ் சூசன் டு பவுல் ஃபர்ஸ்ட். நம்ம அப்ப பேட்டிங் பண்ண போறோம். ஓகே, ரச்சின் ரவீந்திரா கான்வே தான் ஓப்பனிங். அடுத்த மேட்ச் நம்ம ஷேக் ரஷீத்தை இறக்கலாம் ஓப்பனிங், கான்வேயை தூக்கிட்டு. ஓகே, இப்போ ரிஷப் பந்த் உள்ள வராரு. சுட்டி குழந்தை ரிஷப் பந்த் கிட்ட அந்த கலவன்டன் அடி வாங்கி குடிக்குங்க. அந்த கலவன்டன் அடி வாங்கி குடிக்குங்க. ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங்ல. ஓப்பனிங் தரமா இருக்கு. ஓப்பனிங் மஜா ஓப்பனிங்கா சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுவும் ரன் அவுட் தான் இருக்கு நிக்கோலஸ் புரான் கிட்ட. தரமான ஓப்பனிங். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக முதல் போட்டி ஆட போறோம் ஆர்பிகே பேட்ல. நோ ப்ரோ, நூலளவு மிஸ். ஃபர்ஸ்ட் போட்டியே அலங்கோல போட்டியா மாறி இருக்கும். பெருமை நாடி ஆகணும் ப்ரோ. நோ 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 நோ. ஓகே, காத்துல ஆனால் கேப்ல போயிருக்கு. அவுட்ஃபீல்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கு. நோ ப்ரோ, ரிஸ்க் எடுக்கண்டாம். ஓகே, நல்ல ஷாட்டு. மீண்டும் ஒரு 2 ரன்ஸ் இருக்கான முயற்சியில் கண்டிப்பாக இறங்கலாம். ஏன்னா இது ஈஸி 2 கிடைக்கும். அதுக்கு தான் உங்களை தூக்கிட்டு வந்திருக்கு ஜோசோன் ப்ரோ. ஓகே, நல்ல ஷாட்டு. இந்த வாட்டி பவுண்டரி கிடைக்குமா? இல்லை கைஸ், ஃபுல்லாக ஸ்பின் அட்டாக்கு. கான்வே இன்னும் பந்தோபஸ்தை தூக்கியிருக்காங்க. ஓகே, மீண்டும் நம்ம சுத்தமாக டைமிங் கிடைக்கல கைஸ். ஏன்னா கொஞ்சம் ஹார்டஸ்ட் மோட்லாக ஆடிட்டு இருக்கேன். நம்ம டிஃபிகல்ட்டியில் வந்து ரியலிஸ்டிக்னு ஒரு செட் பண்ணியாக ஆடிட்டு இருக்கேன். அதில் வந்து பேட்டிங்னு நீங்கள் பார்த்தா பேட்டிங் ஹார்டஸ்ட்டில் இருக்கு. இந்த டைமிங் மார்க் மட்டும் கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன் கைஸ். அந்த எனர்ஜி பார் க்ரீன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய ஷாட் ஆட முடியும் கைஸ். ஓ, நல்ல ஷாட்டு. ஸ்டெம்பு ஜஸ்ட் மிஸ். இனி வந்து டெத் ஓவர்ஸை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக பெரிய ஷாட்ஸுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இப்போ ரிஸ்க் எடுக்கணுமா? ஓகே, பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம். முக்கு மேல ராஜா கேட்சா இல்லை, அதையும் தாண்டி புனிதமான சிக்ஸர். முதல் சிக்ஸர் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசனில் அடிச்சிருக்கோம். ஆர்பிகே பேட்டு, வின்டேஜ் தலை பேட்டு. ஒரு வின்டேஜ் சம்பவம் இருக்குமா? பழைய கிரிக்கெட் 22 ஜோசோன் இன்னும் கிரிக்கெட் 24ல் வெளியே வரல. ஆனால் இந்த 6ல் அவர் வெளியே வந்து சூற காத்த போல வர்றான்டா, சொல்லட்டி அட்டிக்க வரான்டான்னு தெரியுது கேஸ் கண்டிப்பா. ஓகே, நல்ல ஒரு ஃபிளிக்கு. மீண்டும் கேப் பிக்கிங் ஷாட்டு. ஆனால் ஃபீல்டர் தடுத்துருவாரு. நோ 2 நோ 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 நோ. ஓகே, பெரிய ஓவர் அமைஞ்சிருக்கு கேஸ். கிட்டத்தட்ட இந்த ஓவரில் 18-19 ரன் வந்திருக்கு. கடைசி வரை பில்ட் ஆகணும். ஓகே, இது ஒரு நல்ல ஷாட்டு. இதாவது பவுண்டரி கிடைக்குமா? இல்லை 2 ரன்ஸ் கிடைக்கும் கைஸ். பவுண்டரி போக்கு சான்ஸ் உண்டு. எஸ், பவுண்டரி. ஜோசோன் ஆன் ஃபயர். க்ரௌடை பாருங்க. க்ரௌடு கொஞ்சம் நிரம்பல. இன்னும் மஞ்சள் கூட்டம் ஒன்றும் காணல. ஆர்சிபி ஃபேன்ஸ் மாறு வேஷத்தில் தான் இருக்காங்க இது வரைக்கும். ஓகே, பெரிய ஷாட்டு. ஆனால் கரெக்டாக கனெக்ட் ஆச்சா? இல்லை 6 லைனில் அசால்ட்டாக கேட்ச் பிடிப்பாங்களா? எஸ், தாண்டிரு கைஸ். ஒரு மேட்ச் நீடட் 6 ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் பை த கேப்டன் ஆன்டிஸ் ஜோ. ஹி இஸ் டூயிங் மிராக்கிள்ஸ் ஹியர். மஜா சம்பவம் கைஸ். பேக் ஃபுட்ல சூப்பரா கனெக்ட் ஆகுது. ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆகி தான் எல்லாம் போகுது. ஓகே, போனதெல்லாம் சந்தோஷம். 2 6 அடிச்சிருக்கோம். இன்னும் ஸ்பின் அட்டாக்லேயே இறங்குறானுங்க. அதுதான் பெரிய குழப்பமா இருக்கு.
ஓகே, ஒரு மிஸ் டைம் ஷாட் மாதிரி இருந்துச்சு, ஆனால் கேப்பை பார்த்து அடிச்சிருக்கோம். சூப்பர் பவுண்டரி கைஸ், மஜா பவுண்டரி. இப்போ ஸ்பின்னர் எல்லாம் அசால்ட்டாக சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம். டைமிங் தான் முக்கியம் பிகிலு அப்படின்னு ஒரு மஜா ஷாட் இது. எக்ஸலன்ட் டிரைவ் பேக் ஃபுட்டில். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஷாட், மீண்டும் கேப் பிக்கிங். திஸ் இஸ் நாட் இஸ் ஜோ ஸ்பெஷல் ஃபார் யூ கைஸ். நேற்று தோனி சம்பவம், இன்னைக்கு நம்ம சம்பவம், இனி தாறுமாறு சம்பவம் தான் கைஸ். ஓகே, மீண்டும் பெரிய ஷாட்டு, ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக போகாது கைஸ். அவுட்டு. ஒரு லிட்டில் கேமியோ ஆடி இருக்கோம். 15 பாலில் 32. மணிமாறன் சித்தார்த் ஓவரில் நம்ம விக்கெட்டை பறி கொடுத்துருக்கோம் கைஸ். நல்ல ஷாட்டு தான், ஆனால் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. நல்ல இன்னிங்ஸு கம்பேக்டில் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட்டியிருக்கேன். என்னடா 4-0 6-0 போட்டிருக்கீங்க. எல்லாம் அடித்தது அப்போ யார்? 2 ஓவர் பாக்கி MS தோனி இப்போ வந்திருக்காரு. நம்ம இப்போ பார்க்க மட்டும்தான் முடியும். பார்ப்போம் MS தோனி ஆடுறத பார்ப்போம். MS தோனி கான் ஃபார் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஹியர். தலை வந்த பால்ல டக்காவாருன்னு நினைச்சோம். ஒரு கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க LSG. ஏன் விசுவாசம் தோனிக்கிடான்னு ஷர்துல் தாக்கூரா தான் காணாது. திருப்பாச்சி நல்ல ஷாட்டு. பவுண்டரி போக சான்ஸ் உண்டா? இல்லை கைஸ், 2 ரன்ஸுக்கு தான் சான்ஸ் உண்டு. ஒரு பால் பாக்கி இருக்கு. 178 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டர்ஸ். இந்த மேட்ச்ல தரமான சம்பவம் தான் பண்ணாங்க. கடைசி பந்து மணிமாறன் சித்தார்த் கிட்ட இருந்து MS தோனி ஸ்ட்ரைக்ல 6 வருமா? 6 வராது, அவுட் வரும். MS தோனி கான். கடைசியில் கொஞ்சம் தட்டு மாற்றம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸ்பின்னர் வச்சு பொறிச்சு கட்டிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸை. நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு. கடைசி தான் கொஞ்சம் சொதப்பலாயிட்டு. நம்ம 16 பாலுக்கு 32 அடிச்சிருக்கோம். டவான் கான்வே வழக்கம் போல் 40 பாலுக்கு 54, கம்மி தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹாவ் டு டிஃபெண்ட். மத்தீஷா பத்திரானா ஃபர்ஸ்ட் ஓவர் போட, நம்ம ஃபீல்டிங் பண்ண, நம்ம பவுலிங் மட்டும்தான் போட முடியும். 5 ஓவர் சிமுலேட் பண்ணி விட்ருவோம். ஓகே, அடுத்த ஓவர் நம்ம போடணும் கைஸ் கண்டிப்பாக. ஸ்பின்னர் தான் நல்ல ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஓவர் போட வரோம். ஃபைனலி சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக முதல் ஓவர் போட வரோம். நிக்கோலஸ் பூரான் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் தெரியாது. ஃபீல்டிங் கொஞ்சம் மாற்றணும் கைஸ். முதல் பந்து நிக்கோலஸ் பூரானுக்கு போட போகிறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் பால். ஓ எட்ஜ். ஃபர்ஸ்ட் பால் அன்லக்கி. பவுண்டரி கொடுத்துருக்கீங்க கைஸ். 60 பாலுக்கு 104 ரன் எடுக்கணும். இனி 59 பாலுக்கு 100 ரன் எடுக்கணும். நிக்கோலஸ் பூரான் இந்த ஃபுல் பால் கொஞ்சம் திணறல் ஸ்கி. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பந்து. ஓகே, நல்ல ஷாட்டு, ஆனால் கேப்பில் போயிருக்கு. நம்ம ஓவர் கொஞ்சம் அட்டிக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அக்ரெசிவ் ஆடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஓவர் த்ரோப்போ எட்ஜ் வருமா? இல்லை கைஸ், கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணுறாங்க நம்ம ஓவர். ஓகே, நிக்கோலஸ். ஐயோ, எப்படா மிஸ் ஆச்சு? ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. இல்லை, கொஞ்சம் ஃபுல் பாலாக இது போடணும் கைஸ். கொஞ்சம் ஃபுல் பாலாக போட்டிருந்தா இப்போ காணாது பூரானா. ஓ நோ, மீண்டும் சிங்கிள். அஸ்வின் நல்லா போட்டுருக்காரு கைஸ். ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு அஸ்வின். LSG இப்போ படுகொலி மோட்லேயாக இருக்கு. LSG ரொம்ப படுகொலி மோடில் தான் இருக்கு. ரிஷப் பந்தும் டேவிட் மில்லராக நிற்கிறாங்க. அந்த 2 விக்கெட்டையும் எடுத்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் கையில் இந்த மேட்ச் 48 பாலுக்கு 90 எடுக்கணும் கைஸ். ஓ குச்சி காலி, நாட் கேம் ஓவர். ஜஸ்ட் ஒன் ஸ்பெஷல் ஃபார் யூ கைஸ். ஃபைனலி வி ஸ்ட்ரைக்ஸ். ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் எடுக்க சான்ஸ் இருக்கு. பேட்டிங்ல சம்பவம், பவுலிங்ல தாறுமாறு சம்பவம். கேப்டன் ரிஷப் பந்த, கேப்டன் 90s ஜோ தூக்கியிருக்காரு. மணிமாறன் சித்தார்த் இப்போ வந்திருக்காரு உள்ள. ஓ நல்ல பந்து. இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமில் அடி வாங்கிட்டு காணும் ரிஷப் பந்தன். கொடுத்த 27 கோடி 14 ரன்னால் அடிச்சேன்னு அட்டி குட்டு தும்சம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஆஷ்னா நல்லா போட்டுருக்காரு கேஸ். ஆஷ்னா 2 விக்கெட் ஒரே ஓவரில் போன ஓவரில் எடுத்தனால இப்போ டோட்டலாக CSKக்கு இந்த மேட்ச் வந்துருக்கு. ஓ பெரிய ஷாட் ஆடுறார் டேவிட் மில்லர். ப்ரோ இறங்க. 2வது ஓவர் அருமையாக தொடங்கியிருக்கோம். ஓ பெரிய ஒய்டு. இன்சிங் உடம்புக்கு ஏற்றலான்னு பார்த்தோம், ஆனால் திணறார் இன்சிங்குக்கு. கண்டிப்பாக ஏதோ விக்கெட் சான்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது கேஸ். MSG எஸ் ஹி பிக்ட். அருமையான கேட்ச் பை 43 இயர் ஓல்டு சின்ன பையன், என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நல்ல கேட்ச். இன்சிங் திணறினாரு மணிமாறன் சித்தார்த்து. LSG இங்கே பொறிச்சு தள்ளிட்டு இருக்கேன் கைஸ். வாட் அ கேட்ச் ப்ரோ, வாட் அ பிக். காலி. பிஷ்னாய் வந்திருக்காரு. பிஷ்னாய்க்கு ஒரு டெலிவரி. சோலியை முடிச்சு கையில் கலத்தி கொடுக்கலாம் ஸ்டெம்பை. ஓ நோ, நல்ல ஒரு டைமிங். ஓகே, அருமையான ஓவரா சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு இந்த மேட்சை திருப்பி கொடுத்துருக்கோம் 2 விக்கெட் எடுத்து. ஓகே, 14 ஓவர் முடிவில் 109க்கு 8. அஸ்வின் 4 விக்கெட் எடுத்துருக்காரு கேஸ். நம்ம 2 விக்கெட்டு, ஜடேஜா 3 விக்கெட்டு. 1000 அதிசயம் நடந்தது பாபா ஜாதகம் அப்படின்னாக்க இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு நமக்கு.
ஓ மீண்டும் 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 பிஷ்னாய் கொஞ்சம் ஃபுல் பாலை கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. அவருக்கு லெங்க் இன்ஸ்விங் பாலு மணிமாறன் சித்தார்த்துக்கு போட்ட மாதிரி போடுவோம். MS தோனி கையில் கேட்ச் போமான்னு பார்ப்போம். இல்லை நல்ல ஷாட்டு, ஒரு 2 runs கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்க. ப்ரோ ஸ்டெம்பில் கரெக்டாக ஏறி அங்கேயோ தூக்கி எறிகிறானுங்க கேஸ். ஒரு ஷார்ட் பால் ஒன்று போடுவோம், மண்டைக்கு சொருவோம். நம்ம விசுவாசியாக்க ஆளு. ஓகே மீண்டும் ஒரு சிங்கிள். ஓகே 33 பாலுக்கு 66 ரன். ஒரு பாலில் 2 ரன் வச்சு வேணும். ஐயோ ஹவு தட் மிஸ்ட் ப்ரோ. ஓ பிஷ்னாய், ரவி பிஷ்னாய், இங்கே பாருங்க டிசப்பாயின்மெண்ட் தெரியுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு விக்கெட் சான்ஸை மிஸ் பண்ண இது தெரியுது. அப்போ அடுத்த பந்து. ஓ நோ ப்ரோ, பவுலிங்கில் ஒரு இன்டென்ட் காட்டிகிட்டு இருக்கோம். ஓகே நல்ல ஷாட்டு, ஆனால் கேப்பில் போயிருக்கு. சிங்கிள் தான். ஒரு 5 கிடைக்குமா? லாஸ்ட் பந்து ஆஷுக்கு. ஓகே இல்லை, நம்ம கையில் பால். ஓகே 16 ஓவர் முடிவில் 117க்கு 8 LSG. அடுத்த ஓவர் நம்மளே போட வருவோம். ஒரு விக்கெட் கிடச்சா சூப்பராக இருக்கும். ரவி பிஷ்னாய் யார்கர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காரு. யார்கர் ஒன்று சொருவோம் ஃபர்ஸ்ட் பாலு. ஓ இல்லை, ரவி பிஷ்னாய் ஸ்ட்ரைக்கில். கொச்சிகாலி சொன்ன சொல் தவற மாட்டான் கோட்டைச்சாமி, வெளியே போடா ரவி பிஷ்னாய். நினைச்சேன் யார்கர் உனக்கு அடிக்க வரலன்னு. கரெக்டாக சொருவணும், கரெக்டாக மாட்டினான். ரவி பிஷ்னாய் கான் ஃபார் 7. இப்போ ஆகாஷ் தீப்பு அதே பந்து சோலியை முடிச்சிடலாம் கைஸ். ஓ நோ, நல்ல ஒரு கனெக்ஷன். ஒரு அவுட் ஸ்விங் ஒன்று போடுவோம். அடுத்தது உள்ள சொருவணும். கேட்சே நோ, கேப்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் சம்பவம் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம 20 பாலுக்கு 59. ஐயோ எட்ஜி பவுண்டரி விட்டுருந்தா ஸ்டெம்பு பறந்துருக்கும். எட்ஜில் ஒரு பவுண்டரி. 1 விக்கெட் அவே ஃபார் வின்னு. கடைசி பந்து ஒரு 4 விக்கெட் கிடைக்குமா நமக்கு? கொச்சிகாலி திரைக்கதை வசனம் உங்கள் நாட்டி ஷோ. சிஎஸ்கேக்கு பேக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச். தரமான சம்பவம். முடிகிறது போட்டி. சம்பவம் என் எக்கன்னா ஸ்டேடியம் பை கேப்டன் நாட்டி ஷோ. 1/5 54 ரன்ஸ். ஒரு மாமூத் ரன் டிஃபரன்ஸு. சரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். 4 விக்கெட் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக மேன் ஆஃப் தி மேட்ச் நமக்கு தான்டா. எஸ், மேன் ஆஃப் தி மேட்ச் இஸ் நாட்டி ஷோ. பவுலிங்லேயும் சம்பவம், பேட்டிங்லேயும் சம்பவம்னா இதை விட நமக்கு என்ன மேட்ச் கைஸ் பெஸ்ட்டாக வேணும்? சூப்பர் கிங்ஸ் 1/54 ரன்ஸ் ப்ளே பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச். இந்த பேட்டிங்லேயும் சம்பவம், பவுலிங்லேயும் சம்பவம் பண்ணியது தரமாக இருக்குங்க கைஸ். பாயிண்ட் டேபிளில் நெட் ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஒரு தரமான மேட்ச் இது. எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மூவ்ஸ் டு 9th place. 7 மேட்ச் விளையாடி 2 ஜெயிச்சிருவோம். இங்கே பாருங்க, அங்கே டெல்லி கேபிட்டல்ஸ் டாப்பில் இருக்கானுங்க, இங்கே கீழே இருக்கானுங்க. டைட்டன்ஸும் டாப்பு, இங்கே கீழே. சன்ரைசர்ஸும் கீழே தான், ஆனால் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 10வது இடம், ஆனால் இங்கே 9ஆம் இடம் இருக்குது. கேமில் ஆடுற மாதிரியே RCB கொஞ்சம் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்குது கேஸ். இனி நமக்கு அடுத்த மேட்ச்சு நம்ம பங்காளிடா பங்காளி மும்பை இந்தியன்ஸ் கூட வான்கடை மைதானத்தில் நடக்க போகுது. ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுத்துருவோம் கேஸ். நம்ம இந்த இதில் இன்னும் வரல, இந்த பேட்டிங் ரேட்டிங்ஸ்லையும். இந்த சீசன் முடியும்னால ஒரு தரமான சீசனாக சென்னை சூப்பர் கிங்ஸை அமைச்சு கொடுக்கணும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ். நம்ம சிஎஸ்கேக்கு கம்பேக் குடிக்க மேட்ச். இனி வரப்போகிற வீடியோ எல்லாம் தாறுமாறு தக்காளி சோறு பண்ண போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு அப்படின்னு நடக்க போகுதா, இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சங்கு ஊதுவாங்களான்னு வரப்போகிற போட்டிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.